செடிய பத்தி கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். இந்த வீடியோல சொல்ற துத்தி செடிய பத்தி அந்த ரகசியம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா விட்டு வைக்க மாட்டீங்க. முக்கியமா ஆண்கள் இந்த செடிய பத்தியான ரகசியம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ ஆண்கள் இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலியமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். நம்மளோட இயற்கை நமக்கு எத்தனையோ மருத்துவ செடிகளை கொடுத்திருக்குது. அத சரியா உபயோகப்படுத்துறது எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்தவித மருந்துமே தேவைப்படாது, ஆரோக்கியமா இருக்கலாம். அப்படிப்பட்டதுல நம்ம துத்தி செடியும் ஒண்ணு. நம்ம முன்னோர்கள் செடிய வச்சே எல்லா நோய்களையுமே சரி பண்ணிடுவாங்க. சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்த செடியோட காயில விளையாடாதவங்க இருக்கவே மாட்டாங்க. முக்கியமா கிராமங்கள்ல பிறந்து வளர்ந்தவங்க. இந்த செடியில இருக்கிற அத்தனை பாகங்களுமே மருந்தா பயன்படுது. ஆண்கள்ல இப்போ நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை செக்ஸுவல் ப்ராப்ளம். இந்த பிரச்சனைக்கு முக்கியமான தீர்வு இந்த துத்தி செடி. இந்த துத்தி செடியோட இலை ஆண்களுக்கு ஏற்படுற ப்ராப்ளத்துக்கு 100% செக் வைக்குது. இத வெளியிலையும் சொல்ல முடியாது. சொன்னா என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. ஆண்மை குறைபாடு பிரச்சனைக்கு அற்புதமான தீர்வுதான் இந்த துத்தி செடி. சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளை விரட்டி அடிக்கிறதுக்கு, அதே மாதிரி முழங்கால் வலி, மூட்டு வலி, இது எல்லாத்துக்குமே ஔஷதமா வேலை பண்ணுது துத்தி செடி. உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா வேகமா இந்த செடியோட இலைய எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வா பயன்படுத்துங்க. ஆனா இதை எப்படி பயன்படுத்தணும்? செடியோட இலைய எடுத்துட்டு வந்து நல்லா சுத்தமா கழுவிக்கணும். அதுக்கப்புறமா தண்ணியில போட்டு சூடுபடுத்தணும். அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கஷாயமா தயாராகுது இல்லையா? இந்த கஷாயத்தோட கொஞ்சமா கற்கண்ட சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரிங்க மருந்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சொன்ன ஆண்மை குறைபாடு பிரச்சனையில இருந்து வாச சம்பந்தமான பிரச்சனை, மூட்டு வலி, முழங்கால் வலி, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, புண், காயம் ஏதாவது இருந்தா கூட இது எல்லாத்துக்குமே நல்ல தீர்வா வேலை பண்ணுது. நமக்கு உடல் சூடு அதிகமா இருக்கிறப்ப கூட இந்த கஷாயத்தை எடுத்துக்கலாம். இந்த கஷாயத்தோட கற்கண்ட நம்ம கலந்து எடுத்துக்கிறதால மூட்டு வலி மாயமா மறைஞ்சு போகுது. பக்கவாதம் இருக்கிறப்ப கூட இந்த இலைய பேஸ்டா பண்ணி அதோட கொஞ்சம் நல்லெண்ணெயையும் கலந்து பக்கவாதம் இருக்கிற இடத்துல தடவுனோம்னா நல்ல தீர்வா அமையுது. அதே மாதிரி நம்ம உடல்ல எங்கேயாவது வீக்கம் இருந்தா கூட அதை குறைக்கிறதுக்கும் இந்த துத்தி செடி பயன்படுது. இந்த இலையை எடுத்துட்டு வந்து நல்லா கொதிக்க வச்சு அத எங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த இடத்துல வச்சு கட்டிட்டீங்கன்னா நல்ல தீர்வா அமையுது. ஏதாவது ஜந்து, நாய், குரங்கு, பூனை இந்த மாதிரி கடிச்சிருச்சுன்னா இந்த இலைய பேஸ்டா பண்ணி அந்த இடத்துல கட்டி விட்டுட்டீங்கன்னா நல்ல முதலுதவி அப்படின்னே சொல்லலாம். எந்தவித சைடு எஃபெக்டும் வராது, இன்ஃபெக்ஷனும் வராது, காயம் கூட மறைஞ்சு போகுது. இந்த மாதிரி துத்தி செடியால கிடைக்கிற நன்மைகள் கூடி இருக்குது. போன சக்திய திருப்பி கொண்டு வர சக்தி இந்த இலைக்கு இருக்குது. அதனாலதான் இந்த செடிக்கு அத்திப்பழா அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த இலைக்கு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் அதிகமா இருக்குது. நம்ம சோர்வா இருக்கிறப்போ நம்ம உடலுக்கு தேவையான பலத்தை கொடுக்கறதுல இந்த துத்தி இலை பயன்படுது. பேருக்கு தகுந்த மாதிரிதான் அதிகமான பலத்தை கொடுக்குது. நிறைய விதமான வியாதிகளை சரி பண்றதுல முக்கிய பங்கு வகிக்குது. இப்ப சொன்ன பிரச்சனைகளை தவிர சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைக்கும் துத்தி செடி நல்லா உபயோகப்படுது. கிட்னில கல்ல கரைக்கிறதுக்கும் இந்த செடிய பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த துத்தி இலைய எடுத்துட்டு வந்து வீட்டு நிழல்ல காய வச்சு பவுடரா பண்ணி டீயாவோ இல்ல காஃபியாவோ பண்ணி குடிக்கலாம். இந்த பவுடரை டிகாஷனா பண்ணி அந்த டிகாஷனை வச்சு ஃபேஸ வாஷ் பண்ணீங்கன்னா கண் சம்பந்தமான பிரச்சனைகளே வராது. கண் பார்வையும் அதிகரிக்குது. இந்த செடியில இருக்கிற இலை, காய், பூ, வேர் எல்லாமே உபயோகமானதுதான். இந்த துத்தி இலையில எத்தனையோ பலன்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த செடி எங்கேயாவது கிடைச்சதுன்னா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இருக்கிற நோய்களுக்கு பரிகாரமா பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take a bye.